வெல்கம் டு பெரியனன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். பிசிக்ஸ் டஃபா இருக்கா? நியூமெரிக்கல் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், பிசிக்ஸ் பெரியனன் இருக்க. சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு. அது என்னன்னா த ஃபெர்மி பாரடாக்ஸ். 1950ல என்ரிகோ ஃபெர்மி அப்படிங்கிற ஒரு பிசிஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வினா, வேர் இஸ் எவ்ரிபடி? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இந்த யூனிவர்ஸ்ல பில்லியன்ஸ் கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிலையும் பில்லியன்ஸ் கணக்கான ஸ்டார்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாரை சுத்தி ஏகப்பட்ட பிளானட்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு நார்மல் ஸ்டாரான நம்ம சன்ல ரிவால்வ் ஆகிட்டு இருக்க இடத்துல தான் நம்ம சிவிலைசேஷன், ஹியூமன் சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா இவ்வளோ கேலக்சி, இவ்வளோ யூனிவர்ஸ், இவ்வளோ ஸ்டார்ஸ், இவ்வளோ பிளானட்ஸ்ல கண்டிப்பா நம்ம சிவிலைசேஷனை தாண்டி இன்னொரு சிவிலைசேஷன் இருக்கணும்ல. பட் இது வரைக்கும் ஒரு சிக்னலும் இல்லை, ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிராஃப்டை கூட நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ அவங்களாம் எங்க போயிட்டாங்க? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வேற ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஏலியன், அவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலா அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்ப்போம். இமேஜின் மட்டும் பண்ண போல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க தியரி மூலியமா ப்ரூவ் பண்ணவும் போறோம். அது எப்படின்னு நான் போக போக இந்த வீடியோல சொல்றேன், பாருங்க. இப்ப ஏதோ ஒரு சிவிலைசேஷன் இருக்கு. அந்த சிவிலைசேஷன் நார்மல் ஸ்டார் பக்கத்துல இல்லாம பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்க ஸ்டாரை சுத்தி ரிவால்வ் ஆகிட்டு இருக்க பிளானட்ல இருந்தா அங்க டைம் எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கம்பேர் பண்ணும் போதும், அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்மள அவங்க கம்பேர் பண்ணும் போதும் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்னா என்ன நமக்கு தெரியணும். பிளாக் ஹோலுங்கிறது ஒரு ரீஜியன். அந்த ரீஜியன்ல ஸ்பேஸ் டைம் செம்மையா பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால கிராவிட்டி வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் லைட்டால கூட அந்த பிளாக் ஹோல்ல இருந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அக்கார்டிங் டு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கிராவிட்டினா என்ன? கிராவிட்டி எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் புல் பண்ணாது. அதுக்கு பதிலா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல இருக்க ஸ்பேஸையும் டைமையும் பெண்ட் பண்ணும். ஸோ கிராவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் டைம் பெண்ட் அதிகமா இருக்கும். அதனால அங்க டைம் டைலேஷன் ஆகும், டைம் டிலே ஆகும். இதைத்தான் கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் சொல்லி ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அங்க இருக்க சிவிலைசேஷனுக்கு 1 hour டைம்னா நமக்கு அது 100 வருஷம் மாட்டோம். அவங்களுக்கு 1 hour தான் டைம் ஆயிருக்கும், ஆனா நமக்கு 100 வருஷம் ஆயிருக்கும். உடனே நான் இன்டர்ஸ்டெல்லார் படத்தை பார்த்துட்டு தான் இப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நான் அக்கார்டிங் டு ரியல் பிசிக்ஸ், பேஸ்ட் ஆன் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, விச் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் ஆன தியரி, அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்டலா கிராவிடேஷனல் வேவை டிடெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரியை வச்சுதான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் தெளிவா சொல்ல போனா, இப்ப சிவிலைசேஷன் நம்ம அட்வான்ஸ் சிவிலைசேஷனா இருக்கும். இதே 1000 year 2000 year பேக் போனோம்னா அங்க ராஜாக்கள் காலம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனோம்னா ஸ்டோனேஜ் சிவிலைசேஷன் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஸ்டோனேஜ் சிவிலைசேஷன்ல ராஜாக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல, அந்த சிவிலைசேஷன்ல அப்பெல்லாம் நம்ம ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸையும் கண்டுபிடிக்கல. இப்போதான்
நம்ம வந்து ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்க அந்த சிவிலைசேஷனில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்துட்டு இப்போதான் ஒரு 100 வருஷம் சிவிலைசேஷன் வந்திருந்தா நம்ம வந்து பில்லியன்ஸ் கணக்கான இயர்ஸை தாண்டி டெவலப் ஆன சிவிலைசேஷனாக இருப்போம். ஸோ அவங்க இன்னும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். சப்போஸ் அவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு அவங்களால பாஸ் பண்ண முடியுதோ டிடெக்ட் பண்ண முடியுமோ கண்டுபிடிச்சா அவங்க வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம அதுக்குள்ள இங்கேருந்து 1000 வருஷத்தை தாண்டி இருப்போம். ஸோ நம்மளால அந்த வேவை டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுபடி பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மளால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சிவிலைசேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்கும். இது ஒன்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இதுதான் ரிலேட்டிவிட்டி, இதுதான் காஸ்மாலஜி, இதுதான் டைமோட நேச்சர். ஸோ நம்ம இன்னும் டைமை பற்றி நிறையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. ஸோ நீங்களே வானத்தை பார்த்து யோசிச்சு பாருங்க, உண்மையிலுமே வேற சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட்ல இருக்குமா, இல்லை இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் தானா, இல்லை ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவா அதிக வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ.